கர்மா. பலரும் இதை நீ செய்தது உன்னிடம் திரும்ப வரும் என்று மட்டும் நினைக்கிறார்கள். ஆனால் அது முழு உண்மை அல்ல. கர்மா என்பது ஒரு தண்டனை முறை அல்ல, அது ஒரு விழிப்புணர்வு முறை. நீ இன்று அனுபவிக்கும் வாழ்க்கை உன் கடந்த செயல்களின் தண்டனை இல்லை, அது உன் கடந்த தேர்வுகளின் பிரதிபலிப்பு. நாம் நினைப்பது அவன் கெட்டவன், அவனுக்கு கெட்டது நடக்கணும். ஆனா வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. கர்மா நீ நல்லவனா கெட்டவனா என்று பார்த்து முடிவு செய்யாது. அது நீ எந்த நிலை உணர்வில் இருக்கிறாய் என்பதை மட்டும் பிரதிபலிக்கிறது. நீ கோபத்தில் வாழ்ந்தால் உன் உலகமே உனக்கு எதிராக இருக்கும் போல தோன்றும். நீ அன்பில் வாழ்ந்தால் அதே உலகம் உனக்கு ஆதரவாக மாறும். அதுதான் கர்மா. கர்மா என்பது வெளியுலக நிகழ்வுகள் அல்ல, உன் உள்ளுலக நிலைதான். நீ எப்படி சிந்திக்கிறாய், நீ எப்படி உணர்கிறாய், நீ எப்படி பதிலளிக்கிறாய், அதுவே உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அதனால கர்மாவை பயப்பட வேண்டாம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இன்னைக்கு எதை தேர்வு செய்கிறாய், அதுவே உன் நாளைய வாழ்க்கை. கர்மா உன்னை தண்டிக்க வரவில்லை, உன்னை விழிப்புணர்ச்சிக்கு கொண்டு செல்ல வந்திருக்கிறது.